வணக்கம். நம்ம பாட் 29 பாடம் 29 ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லக்கூடிய நிகழ்காலம் வர்த்தமான் கால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாக்கியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு நல்ல மனசில் பதியும். இப்போ உங்களுக்கு நம்ம அடுத்த ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம், நம்ம ஹிந்தியில் சொல்லப்போனால் வாக்கிய, அதை இப்போ பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது தமிழ் வேர்டு, இதுதான் ஹிந்தியில் வாக்கிய, அவ்வளோதான். இந்த இம்முன்னு முடித பெரும்பாலும் வார்த்தை தமிழிலும் இருக்குது, சமஸ்கிருதத்திலையும் இருக்குது. அந்த ரெண்டுலேயும் இம்முன்னு முடித அந்த வேர்டு தமிழ் ஹிந்தியில் வரும்போது அந்த இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். சத்தியம் ஹிந்தியில் சொல்லப்போனால் சத்திய. அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது, நம்ம ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது வாக்கியம் சென்டென்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த சென்டென்ஸை பாருங்கள். ஆஜ்கல் गाँवों में भी लोहे और सीमेंट के घर बनते हैं. ஆஜ்கல் நவடேஸ், தற்சமயம், இந்த காலங்களில், இப்போல்லாம் அப்படி சொல்கிறதுக்கு ஆஜ்கல் சொல்லலாம். நவடேஸ் இப்போம்னா அப்படி நம்ம பேசணும்ல. இப்போம்லாம் கிராமத்தில் கூட நல்ல இரும்பு சிமெண்டெல்லாம் வச்சு காங்கிரீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வீடுகள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கல் गाँव में भी लोहे और सीमेंट के घर बनते हैं. Nowadays village peoples are also constructing their houses with cement and iron. தற்சமயம் கிராமங்களில் கூட சிமெண்ட் மற்றும் இரும்பினால் வீடுகள் கட்டப்படுகின்றன. பந்தேகன் கட்டுகின்றனர் என்னன்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஆஜ்கல் ஒரு வேர்டு, நவடேஸ் தற்சமயம், இந்த நாட்களில், இந்நாட்களில், இக்காலங்களில், எதுக்குனாலும் இந்த ஆஜ்கல் பயன்படுத்தலாம். காவமே பி கிராமங்களில் கூட, இவ்வளோத்துக்கு சேர்த்து பாருங்கள். கிராமம் நிறைய ப்ளூரலாக காமிக்கிறது கவுமே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஐ ஆல் கு இன் அது கண்கிற வேற்றுமை உறுப்புக்கு கா கே கி மே பர் சே இதெல்லாம் வரும். அப்போ அதுக்கு வந்தால் அந்த வெர்பு அந்த அந்த வேற்றுமை உறுப்புன்னு சொல்லக்கூடிய கா கே கி மே பர் சே இதுக்கெல்லாம் முன்னக்கூடிய வரக்கூடிய ப்ளூரல் வார்த்தையை ஓங்கு மாத்திரையாக மாற்றுவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். गाँवों में भी கிராமங்களில் கூட, கிராமங்களிலும் நல்லா நினைவுச்சுக்கோங்க. गाँवों में भी வீட்டிலும் கூட, வீடுகளிலும் கூட, घरों में भी பஸ்களிலும் கூட, காடியோ மேபி. ஆக இந்த மாதிரி நிறைய நீங்கள் இந்த மேபி யூஸ் பண்ணி அதுக்கு முன்னக்கூடிய வரக்கூடிய அதில் ப்ளூரலில் என்ன செய்யணும், ஓங்கு மாத்திரையாக ஆக்கணும். நல்ல ஒரு நினைவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். गाँवों में भी கிராமங்களில் கூட, வகுப்பறையில் கூட, வர்க்கோம் வகுப்பறைகளில், வகுப்பு वर्गों में भी சொல்லலாம். பள்ளிக்கூடங்களில் கூட, स्कूलों में भी, पाठशालाओं में भी, विद्यालयों में भी, இப்படிலாம் நிறைய நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேபி அது எப்படி கூட, கிராமங்களில் கூட. நல்ல மனசில் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தான். நீ ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தில் உள்ளதை வச்சு நீங்கள் ஒரு 10 வாக்கியம் நீங்களே கூட உருவாக்கி பாருங்கள். தவறு சரி அது அப்புறம். இதே மாதிரி மாடல் எப்படி மேத்தமெட்டிக்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்களா, ஒரு மாடல் வச்சு அப்படியே கொஷின் நம்ம பண்ணுவோம் எல்லா கொஷினுக்கும். அதே மாதிரி தான் இதே மாதிரி வாக்கியங்கள் நிறைய நீங்களும் உருவாக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஹிந்தியில் சரளமாக பேச எழுத வந்துடலாம். நிறைய பேர், என்னுடைய மனைவி ஆங்கில ப்ரொஃபஸராக இருக்காங்க. நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க மேடம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க மேடம் அப்படி சொல்லுவாங்க. எங்கள் மேடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் வராது, நீங்களாம் பேசுங்க. காலேஜ் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 15 ஆண்டுகள் படிப்பை தைரியமாக பேசுனா தானாக ஒரு ஸ்போக்கன், அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஹிந்தியில் நிறைய இப்போது ப்ரெசன்டென்ஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போவுமே பேசுங்க, தப்பு ரைட்டோ பேசுங்க, தைரியமாக பேசுங்க, அவ்வளோதான். ரைட். அப்போ இந்த வாக்கியத்தில் ஆஜ்கல்
गांवों में भी लोहे और सीमेंट பாருங்க ரெண்டு பொருள் மேல और and iron and cement அந்த andங்கிறது தான் और நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்போ लोहे और सीमेंट के घर बनते हैं. நிறைய வீடுகள் தானே, அப்போ கே போட்டுருக்கோம். ஒரே ஒரு வீடுனா அப்போ கர் பன்மை இல்லை ஒருமை பன்மை எல்லாத்துக்கும் கர் தான். வீடுகளுக்கும் கர் தான், வீடுங்கிறதுக்கும் கர் தான். அப்போது எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர் ப்ளூரல்லையும் அப்படி தான் வரும். அப்போது गांवों में भी लोहे और सीमेंट के घर बनते हैं கட்டுகின்றனர். அவ்வளோதான், ரைட். இப்போ நம்ம அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம். विजय उनकी पिताजी की गाड़ी में स्कूल जाता है. विजय उनकी पिताजी की गाड़ी में அவனது அப்பாவின், இந்த இடத்துல உன்கி பிதாஜி கி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த பிதாஜிங்கிறது நம்ம உன்கே பிதாஜின்னு போடலாம், இல்லை அப்னே பிதாஜி கே சாத். தனது இந்த இடத்துல அப்னேங்கிறத பயன்படுத்தணும். पिताजी अपने पिताजी की गाड़ी में स्कूल जाता है. விஜய் தனது தந்தையின், தனது தந்தையுடைய, அப்போ பாருங்க அப்பனே. ஏன் சார் அப்படியே போடுதுன்னா ஹிம்செல்ஃப்ங்கிற அந்த மீனிங்காக அப்படியே போடுதோம். உன்கே அப்படி போடுறதுக்கு மேலே அப்படியே போடுறது தான் அந்த இடத்துல பெஸ்ட்டு. அப்போ விஜய் अपने पिताजी की गाड़ी में, गाड़ी பெண்பால், அப்போ பிதாஜி கீ காடி. அந்த கீ எதுக்காக போட்டிருக்கோம்? அப்பாவின் உடைய. சார் உடைய அப்பாவுக்கு தானே சார் சேருது. ஆனால் ஹிந்தி மொழியில் என்னென்னா உடைய எதுக்கு தான் போடணும்னா காவு போடணுமா, கே போடணுமா, கீ போடணுமாங்கிறது காடியை தான் பேஸ் பண்ணி போடணும். பின்னால் வருதுக்கு அது பெண்பால் காடி, நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ பிதாஜிக்கு அப்னே போட்டிருக்கோம் பாருங்க, மதிப்பு கொடுத்துருக்கோம். அப்னே, அப்னா, அப்னே, அப்னி, தனது, தன், தன் அப்பாவுடைய, தன் அப்பாவின் வண்டியில், தன் அப்பாவின் உடைய வண்டியில், எதுனாலும் சொல்லுங்க, தன் அப்பாவின், தன் அப்பாவினது வண்டியில், இன் அது கண், இன் அப்பாவின், அப்பாவின் உடைய காக்கேக்கு உடைய அப்பாவுடைய வண்டியில். மாதிரி மாதிரி நிறைய சொல்லதே அதை சார் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் சொன்னதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் படித்ததே திருப்பி திருப்பி படித்து எழுதுனதே திருப்பி திருப்பி எழுதுக, ஹிந்தி வந்துடும், தானா வந்துடும். விஜய் अपने पिताजी की गाड़ी में स्कूल जाता है. தனது தந்தையின் வண்டியில். என்ன வண்டி சார்னா காடினா டோட்டலாக அது 2 வீலராக இருக்கலாம், ஏன் காராக கூட இருக்கலாம், எதுனால இருக்கலாம், சைக்கிளாக கூட இருக்கலாம், சைக்கிள் காடி மேனு கூட சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு வாகனம். அதுக்கு சும்மா டோட்டலாக ஒரு காமன் நேம் காடி மே ஸ்கூல் ஜாத்தா ஹே. விஜய் கோஸ் டு ஸ்கூல் இன் ஹிஸ் ஃபாதர்ஸ் கார். பின்னால் நம்ம இங்கே கார்னு போட்டிருக்கோம், காரை வச்சுக்கிடுங்க, அவ்வளோதானே, என்னன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. விஜய் அவனின் அப்பாக்காரின் பள்ளியில், அவனின்னா தனது, தனது அப்பாக்காரின். நம்ம இடத்துல அவனின் தமிழ் சொல்லலாம், தமிழில் அவனின்னு சொன்னாலும் சரி, தனது அப்பாங்கிறதுனாலும் சரிக்கு அதுக்கு ஹிந்தியில் நம்ம அப்பனே போட்டிருக்கோம். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. ரைட், இதே மாதிரி நீங்கள் தனது 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 தனதுக்கு நிறைய வாக்கியத்தை உருவாக்கி பாருங்கள். ரைட்டு, இப்போ நாம் அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். ராணி अपनी खिलौनों को नहीं तोड़ती. रानी பேர் நேம், अपनी खिलौना, खिलौने, खिलौनो, கிலோனா அப்படிங்கிறது விளையாட்டு பொருள். அந்த பின்னால் கோ வந்ததுனால கிலோனோங்கு அந்த ஓங்கு மாத்திரை ப்ளூரலில் ஓங்கு மாத்திரை சேர்த்து பாருங்க. अपनी खिलौनों को नहीं तोड़ती, தனது விளையாட்டு கிலோனா அப்படின்னா விளையாட்டு பொருள் பெண்பால், அதனால அப்படி போட்டிருக்கு. ராணிக்கு அப்படி கிடையாது, பின்னால் வந்து கிலோனிக்கு அப்படி போட்டிருக்கு. அப்படி கிலோனோங்கோ நகி தோர்த்தி. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் நகி வந்தால் ஹேக்கு அவசியம் இல்லை. அதனால் இங்கே என்ன இருக்குது? ராணி தனது விளையாட்டு பொருட்களை கோ கோ கோன்னு என்னது? ஐ, என்னை, உன்னை, அவனை, இவனை, பேனாவை, பென்சிலை, வீட்டை, நாட்டை. அப்போ அந்த ஐ அப்படிங்கிறதுக்கு என்ன போடணும்? को. रानी अपनी खिलौनों को नहीं तोड़ती. रानी अपनी खिलौनों को नहीं तोड़ती. ராணி தனது விளையாட்டு பொருட்களை உடைப்பதில்லை, உடைக்க மாட்டாள். ராணி டஸ் நாட் பிரேக் ஹர் டாய்ஸ். ராணி தனது விளையாட்டு பொருட்களை உடைப்பதில்லை. உடைப்பதில்லை ஒரே வேர்டு, உடைப்பதில்லைன்னு நம்ம தமிழில் இருக்குது.
நம்ம சேர்த்துக்கூட உடைப்பதில்லை. ஓகே, அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம். आप अपनी मछलियों को समय पर खाना खिलाते हो, खिलाते हैं. ஆப்லாம் வந்திருக்கு, அதனால ஹே. ஆப் தாங்கள் अपनी मछलियों को தனது மீன்களுக்கு, மச்சிலி ப்ளூரல்ல வந்து சிங்குலரா சொல்றதா இருந்தா மச்சிலி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒருமை பன்மையில் எப்படி மாற்றம். மச்சிலி மீன், அதை ப்ளூரலா மாற்றணும்னா லீ வந்து குறிலா மாதிரி லி மச்சிலி யானுமா. இப்போ இந்த இடத்துல யான் யோகம் வந்துருக்கு, பின்னால் என்ன இருக்குது, வேற்றுமை ஒரு கோ இருக்கு. அப்போ மச்சிலியோ கோ தனது மீன்களுக்கு, நல்லா நினைவு வச்சுக்கோ, மீன்களுக்கு. அப்படி மச்சிலியோ கோ. சார் அங்கே விளையாட்டு பொருளைன்னு சொன்னீங்களா? ஆமாம், கோக்கு ஐயும் உண்டு. இங்கே மச்சிலியோ கோ மீன்களுக்கு, இக்கு கோ உண்டு. அப்போ கோவுக்கு 2 அர்த்தம் இருக்கு. காக்கேக்கினா என்னது உடைய, சேக்கு நிறைய சொன்னோம். சேனெல்லாம் சொன்னோம். இருந்து, ஆல், ஆக, முதல், ஓடு, மாதிரி நினைவில் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னா நீங்கள் அது பேசும்போதுக்கு அந்த சே மே கே கா கே கி கோ சே மே பர் எல்லாம் எங்கே எப்படி எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு நல்ல நினைவில் வரும். அப்போது அப்படி மச்சிலியும் கோ தனது மீன்களுக்கு சமைப்பர், கரெக்டா டயத்தில் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, சரியான நேரத்தில், அதுதான் அந்த சமைப்பர். சமைப்பர் சார், இந்த பருனா மேல் மீதுன்னு படித்தோம்னா இந்த இடத்துல சமைப்பர் சேர்ந்து ஒரு மீனிங் வரும். சமைப்பர் சரியான நேரத்துக்கு, அவன் வந்து ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு வந்தான் அப்படின்னா ஸ்கூல் சமைப்பர் ஆயா வந்தான், வருகிறான் அத்தாக. அப்போது இந்த சமைப்பர்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு அப்படிங்கிற மீனிங் வரும். நீ நல்ல ஒரு நினைவு வச்சுக்கோங்க. சமைப்பர் குறித்து வச்சுக்கோங்க. சமைப்பர் சரியான நேரத்தில், தாங்கள் தங்களது மீன்களுக்கு சரியான நேரத்தில் खाना खिलाते हैं, சாப்பாடு கொடுக்குறீங்களா? கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. இதே இது புதுசா போடுதா, சாப்பாடு கொடுக்குறீர்கள் முடிச்சுக்கலாம். खिलाते हैं கொஸ்டின் மார்க் வந்தனா கொடுக்குறீங்களா? आप अपनी मछलियों को தனது மீன்களுக்கு சமைப்பர் சரியான நேரத்தில் खाना खिलाते हैं சாப்பாடு खिलाते हैं கொடுக்குறீங்களா? நம்மளா சாப்பிடுறது சாப்பிடுதல், இன்னொருக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிறது கிலானா, கிலா சாப்பிடவை. அப்போ கிலாத்தே அந்த தாத்தேத்தி சேர்த்துருக்கு, அவ்வளோதான். கிலானா நாமளே சாப்பிடுறது கா, இன்னொருத்தருக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிறதுக்கு கிலானா, கிலா அது கூட தாத்தேத்தி சேர்க்கிறது கிலா. கானா சாப்பிடு, கானானா சாப்பாடு. அது வித்தியாசம் பாருங்க. கா தூ கா நீ சாப்பிடு, खाना खाना है அது சாப்பாடு. அதே மாதிரி கிலானா உண்ண வைத்தல், கிலா உண்ண வை. அப்போ அப்படி மச்சிலியும் கோ தனது மீன்களுக்கு சமைப்பர் சரியான நேரத்தில் खाना खिलाते हैं சாப்பாடு கொடுக்குறீங்களா, சாப்பாடு உண்ண கொடுக்குறீர்களா, உண்ண வைக்கிறீர்களா, எதுனாலும் கேட்டுக்கோங்க. நல்ல நீனி வச்சுக்கோங்க. खाना खिलाते हैं உணவு உண்ண வைக்கிறீர்களா, உணவு கொடுக்கிறீர்களா. தேத்தேங்கிறது இப்படி கூட சொல்லலாம். சார் இந்த இடத்துல சமைப்பர் கானா தேத்தேஹே அப்படி சொல்லலாமா சார்? தாராளம் சொல்லலாம். உணவு கொடுக்குறீங்களா அப்படி டைரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்லலாம், அது தப்பும் கிடையாது. அப்போ அப்படி மச்சிலியோங்க சமைப்பர் கானா தேத்தேஹே உணவு கொடுக்குறீங்களா, கானா கிலாத்தேஹே உணவு உண்ண வைக்கிறீர்களா, உண்ண கொடுக்குறீர்களா, எதுனாலும் சொல்லிக்கலாங்க. எல்லாம் மாறி மாறி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டு யூ ஃபீட் யுவர் goldfish regularly? Do you feed your goldfish regularly? மச்சிலியோங்கள் கோல்டு ஒரு நேம் வச்சிருக்கு, அவ்வளோதான். தாங்கள் உங்களது மீனுக்கு முறையாக உணவு கொடுக்கிறீர்களா? அப்போது இவ்வளவு நேரம் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நீங்கள் நிறைய நீங்களாக கூட வாக்கியங்கள் நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ வேர்டுகளை நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ அந்த வேர்டுகளுக்கு நீங்களும் நிறைய வச்சு வாக்கியங்கள் அமைத்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படி சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த குறிப்பில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த செயல் செய்து முடிஞ்சதை மீனிங் பண்ணுறது.
ஒரு செயலை முடிச்சு அப்போ தான் முடிச்சிருக்க மாதிரி. சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு என்னது சாப்பிட்டாச்சு. அப்போ இதில் ஆங்கிலத்தில் ஒருமைக்கு ஹேஸும் பன்மைக்கு ஹேவும் வினை சொல்லை இறந்த காலமாகவும் உபயோகித்து போல் ஹிந்தியில் வினை சொல்லை இறந்த காலமும் அதனுடன் ஹோ ஹே ஹே ஹோ சேர்க்கணும். அதாவது இங்கிலீஷில் என்ன மெத்தடோ அதே மெத்தட் தான். என்னது வெர்ப பாசன்ஸாக மாற்றிடணும். ஆனால் சாப்பிட்டு இருக்கிறேன், படித்து இருக்கிறேன், தூங்கி இருக்கிறேன். அப்போ பாருங்க, தூங்கி சாப்பிட்டு படித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த செயல் கிளியர், அந்த செயல் கம்ப்ளீட்டட், அது முடிச்சாச்சு. ஆனால் இருக்கிறேன்னு ஏன் வருது? பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். வெர்பை என்ன செய்யணும்? பாசன்ஸாக மாற்றணும். ஆனால் கடைசியில் ஆஸ்யூஷலாக மே வந்தாகவும் வரும், தும்பு வந்தாகவும் வரும். ஹம் ஆப் இதுக்கெல்லாம் வே அந்த மாதிரி இருக்கலாம் தான். ஹே ப்ளூரலுக்கு நம்ம அது ஆஸ்யூஷலாக நம்ம நிறைய பார்த்தாச்சு. நல்ல நினைவு வச்சுக்கலாம். இங்கிலீஷில் என்ன பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இங்கே வெர்பை பாசன்ஸாக வச்சுட்டு அந்த வெர்போட எண்டு சென்டென்ஸ் முடிவு எண்டில் ஹே ஹோ ஹோ ஹே என் ஹே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய புரியும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிதாஜி துகான் சே ஆயே ஹே. இதில் வெர்பு என்னது? ஆ வருதல். ஆனா வா வருதல். ஆயா ஆயே ஆயி. அதாவது இதை பாசன்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பாசன்ஸில் பின்னால் வரலாம், இல்லை ஒரு சில உதாரணங்களை நம்ம முன்னாடி கூட சொல்லியிருப்போம். எந்த ஒரு வெர்பானாலும் அதை பாசன்ஸாக மாற்றுறதுக்கு இப்போ இங்கிலீஷ்லலாம் ஈடி சில வார்த்தை டீன்னு மாற்றணும். இங்கே அதே மாதிரி ஒரு சில குறிப்புகளை நாம் சொல்லியிருக்கோம். இது பின்னால் வருது, அந்த பின்னால் வரும்போது அதை பற்றி நாம் சொல்லிவிட்டு இப்போ இந்த சென்டென்ஸை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். என்னென்னா பிதாஜி துகான் சே ஆயே ஹே. அப்பா கடையிலிருந்து சே பாருங்க, இருந்து கடையிலிருந்து ஆயே ஹே வந்து இருக்கிறார். ஃபாதர் ஹாஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஷாப். அப்பா கடையிலிருந்து வந்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, இதுக்கு விளக்கம் நம்ம என்ன அந்த பின்னால் வருது குறிப்பு. அப்போ நம்ம அதை நல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த சென்டென்ஸை முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம். தூ கौन सी किताब को लाया है? तू कौन सी, कौनனா எந்த, कौनனா யாரு, எவன் அப்படிச்சோம். இந்த कौन सी அப்படின்னா விச் எந்த, கிதாப் படிச்சிருக்கோம், கோ புத்தகத்தை, லாயா ஹே கொண்டு வந்திருக்கிறாய், லானா கொண்டு வா. அதை பாசன்ஸாக மாற்றுறதுக்கு யா சேர்ந்துருக்கு. பாசன்ஸை பற்றி இந்த பின்னால் என்ன வருது அதை நம்ம பார்க்கலாம். அப்போது தூ கौन सी கிதாப், कौन सी, कौन सा, कौन से, कौन सी இதுலேயும் அப்படி தான். அந்த சி எப்படின்னா ஆண்பாலாக இருந்தால் कौन सा, கிதாபு பெண்பால், அதனால कौन सी வந்திருக்கு. பின்னால் ஏதாவது ஆண்பால் வந்துச்சுன்னா कौन सा, பன்மையோ மதிப்போ வந்துச்சுன்னா कौन से, அதுதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் படிக்கக்கூடியது இதை மட்டும் மனசில் பதிய வைங்க. तू कौन सी किताब को लाया है? நீ எந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறா? புத்தகத்தை ஐ கோ நல்லா நினைவு வச்சுக்கோ. மாறி மாறி கா கே கி கோ சே மே பர் எல்லாம் நல்ல மாறி மைண்டில் ஓடிட்டே இருக்கட்டும். तू कौन सी किताब को लाया है? which book have you brought? நீ எந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாய்? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். அதிதி अब तक नहीं आए. அதிதி अब तक नहीं आए. கெஸ்ட், அதிதின கெஸ்ட் விருந்தினர். अब तक தற்பொழுது வரை, இப்பொழுது வரை, till now அதாவது अब तक நல்லா நினைச்சுக்கோங்க. தக்னா வரைன்னு மீனிங். अब तक தற்பொழுது வரை, இப்பொழுது வரை, தற்பொழுது வரை, இதுவரை எதுனாலும் சொல்லலாம். நீங்கள் இப்பொழுது வரை, இதுவரை, தற்பொழுது வரை எதுனாலும் இந்த அப் தக் பயன்படுத்திக்கலாம். நகி ஆயே வரலை, நகி வந்தால் ஹே ஹோக்கு வேலை இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ த கெஸ்ட் ஹேவ் நாட் அரைவ்ட் எட், விருந்தினர்கள் இப்பொழுது வரை வரவில்லை. அதிதி அப் தக் நகி ஆயே. ரைட், இப்போ தான் நம்ம இந்த குறிப்பை பார்க்க போகிறோம்.
என்ன குறிப்பு? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சொன்ன வெர்பெல்லாம் பாசன்ஸாக மாற்றிட்டு கடைசியில் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஹேவோகும் போடணும்னு சொன்னோம். அப்போ பாசன்ஸ் எப்படி சார், ஒரு வெர்பை எப்படி சார் பாசன்ஸாக மாற்றுறது? ரொம்ப சிம்பிள். ஹிந்தியில் பாசன்ஸுக்கு குழப்பமே இல்லை. அதுக்கு நம்ம ஒரு குறிப்பு எழுதி தந்திருக்கோம், பாருங்கள், நான் படிக்கிறத கேளுங்க. ஆங்கிலத்தில் வினைச்சொல்லை இறந்த காலமாக மாற்ற இடி சேர்ப்பதை இப்போ நிறைய இருக்குது. ஒரே ஒரு இதை அவ்வளோதான் எழுதிட்டு இருக்க முடியாதனால நம்ம இப்போ ஹிந்தி தானே படிச்சுக்கிறோம். ஆங்கிலம் நம்ம ஆங்கில ஆசிரியர் கேட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தியில் இறந்த காலமாக மாற்ற வினைச்சொல் ஒரே ஒரு எழுத்து உடையதாகவோ, நல்லா பாருங்க, ஒன் லெட்டர் வெர்ப், ஒரே ஒரு எழுத்து தான், அது ஒரு வெர்பாக இருக்கலாம். ஆ, ஜா, பி, ஸோ இதெல்லாம் ஒன் லெட்டர் வெர்பு, ஒரே ஒரு எழுத்தான அது ஒரு வெர்பு. பாருங்கள், நல்ல நினைவு வச்சுக்கோங்க. வினைச்சொல் ஒரே ஒரு எழுத்து உடையதாகவோ அல்லது வினைச்சொல்லின் கடைசி எழுத்து மெய் எழுத்து இல்லாமல் இருந்தாலோ, ஒரு 2 பாயிண்ட் நினைவு வச்சுக்கோங்க. ஒன் லெட்டர் வெர்பு ப்ளஸ் ஒரு வெர்பு, ஒரு வினைச்சொல், ஆனால் அந்த வினைச்சொல்லோட லாஸ்ட் லெட்டரில் மெய் எழுத்து இல்லாமல் இருக்கணும். வேறு ஏதோ ஒரு, அப்போ மெய் எழுத்து இல்லைன்னா ஆ மாத்திரை, ஏ மாத்திரை, ஈ மாத்திரை, ஊ மாத்திரை, என்னவோ ஒரு மாத்திரை இருக்கணும். அப்போ தான் அது மெய் எழுத்து இல்லாத எழுத்து, கடைசி எழுத்து. அப்படி இருந்தாலோ அது வெர்பா மாற்றதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த வினைச்சொல்லுடன் யா, அதாவது ஆண்பால் உரிமையாக இருந்தால் யா போட்டுருங்க. ஏ ஆண்பால் பன்மைக்கும் அதுதான், ஆண்பால் மதிப்புக்கும் அதுதான். ஈயா எல்லாம் அந்த கா, கே, கி அப்படியே தான் ஃபாலோ ஆகுது. அப்படின்னா அப்பனே, அப்பனி, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோன்சா, கோன்சி, அதே மாதிரி யா, ஏ, இ. ஆண்பாலா யா சேருங்க, பெண்பாலா ஈ சேருங்க. பெண்பால் மதிப்புக்கும் ஈ தான், ப்ளூரலுக்கும் பெண்பால் ப்ளூரலுக்கும் ஈ தான், ஆண்பால் மதிப்புக்கும் ஆண்பால் ப்ளூரலுக்கும் ஏ. எங்கே சேர்க்கணும்? ஒரே ஒரு எழுத்துடைய வினைச்சொல்லாகவோ அல்லது வினைச்சொல், ஒரு வெர்பு, ஒரு வினைச்சொல்லுடைய கடைசி எழுத்துல மெய் எழுத்து இருக்கக்கூடாது. அப்படியோ ஒரு வெர்பு இந்த மாதிரி இருந்தால், ஒன் லெட்டர் வெர்ப், லாஸ்ட் லெட்டர் வெர்பில் 4 எழுத்து, 3 எழுத்து, 5 எழுத்து, எத்தனை எழுத்தோ, ஆனால் கடைசி எழுத்து மெய் எழுத்துல, அப்படி இருந்தாலோ அதை பாசன்ஸாக மாற்ற என்ன சேர்க்கணும்? ஆண்பால், ஆண்பால் எனது பின்னால் இருக்கிறத பொறுத்து தான் யா, ஏ, இ இது சேர்க்கணும். ஓகேயா? நல்லா மனசில் வச்சா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆ, ஆனா என்னது? வா. அப்போ வந்தான், ஆயா. வந்தார், வந்தார்கள், அப்போ ஏ, ஆயே. வந்தாள் பெண்ணாக மாற்றணும். வந்தாள், வந்தனர், வந்தார்கள். பெண்களுக்கு நம்ம தனியாக வந்தாள்கள் சொல்ல மாட்டோம், வந்தார்கள், வந்தனர் அப்படிதான் சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆயி, ப்ளூரலுக்கும் அதான், சிங்குலருக்கும் அதான். அப்போ புரிஞ்சா பாருங்க. ஒரே ஒரு லெட்டர் வெறுப்புக்காக ஒரு எக்ஸாம் பண்ணியிருக்கோம். ஆ, வா, ஆயா, வந்தான் ஆண்பால், வந்தார் ஐயே, வந்தார்கள் தான், ஐ வந்தாளுக்கு தான், பெண்கள் நிறைய பேர் வந்தார்கள் அப்படி சொல்றதுக்கும் ஐ தான். அதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வெறுப்புகளை நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இப்போ சோ தூங்கு, தூங்கினான் சோயா, தூங்கினார்கள் ஆண்பாலா இருந்தா சோயே, பெண்பால் தூங்கினாள் சோயி. நிறைய பேர் தூங்கினார்கள், அதுக்கும் சோயி தான். அப்போ பாருங்க, ஒரு லெட்டருக்கு ரொம்ப சிம்பிளாக பாசன்ஸாக மாற்றிடும். இப்போ நம்ம சொன்னோம் அடுத்து அதிலே ஒரு உதாரணம். கடைசி எழுத்து வெர்பில் உள்ள கடைசி லெட்டர் மெய் எழுத்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. திகா காட்டு, பாருங்க அதில் கடைசி எழுத்து ஆ, திகா, ஆ மாத்திரையில் முடியுது இந்த வெர்பு. திகா காட்டு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அதே தான், திகாயா காட்டினான், திகாயே காட்டினார், காட்டினார்கள். ஏ மாத்திரை சேர்க்கணும், அவ்வளோதான். திகாயி காட்டினாள், காட்டினார்கள். பெண்பாலாக இருந்தால் சிங்குலருக்காக தான், ப்ளூரலுக்காக தான். அப்போது இந்த இடத்துல லாஸ்ட் லெட்டரில் திகாங்கிற வெர்பு, அதில் லாஸ்ட் லெட்டரை பாருங்கள் மெய் எழுத்து இல்லை. அப்போது காட்டினான், திகாயா, யா சேர்த்தா போதும். சிங்கிள் லெட்டருக்கும் அதுதான், கடைசி எழுத்து மெய் எழுத்து இல்லாததுக்கும் சேம் ரூல்ஸ் தான். திகாயே காட்டினார்கள், காட்டினார், ஒரே ஒரு ஆள் ஆனால் மதிப்பு, காட்டினார் திகாயே. பெண்பால் காட்டினாள் சிங்குலர், திகாயி. காட்டினார்கள் பெண்கள், திறமையை காட்டினார்கள். அப்போ
அப்படி ஹோஷியாரி திகாயி தன்னுடைய திறமையை காட்டினார்கள். ஹோஷியாரி திறமையை காட்டினார்கள். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு பாசன்ஸை எப்படி வெர்பை ஹிந்தியில் வெர்பை எப்படி பாசன்ஸாக மாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் படிச்சிருக்கோம். இன்னும் அடுத்தாலையும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். அடுத்த ரூல்ஸ், செகண்ட் ரூல்ஸை பாருங்கள். வினை சொல்லின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், அப்போது டோட்டலாக ஒரு லாஸ்ட் லெட்டர் மெய்யெழுத்து இல்லைன்னா இல்லை, அதுக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ கடைசி மெய்யெழுத்தாக இருந்தாங்கன்னா அதுக்கு வேறு நோய் இருக்க போய் தானே அது அதில் சேர்க்காமல் இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் பாருங்க. வினை சொல்லின் கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் இங்கிச்சு அப்படி இருந்துச்சுன்னா அந்த மெய் எழுத்தையே என்னவா மாற்றிடணுமா, ஆண்பால் ஒருமைக்கு ஆ மாத்திரையாக மாற்றிடணும், ஆண்பால் பன்மைக்கு ஏ மாத்திரையாக மாற்றிடணும். மெய்யெழுத்தையே அந்த மெய்யெழுத்து கூட மாத்திரை சேரும்போது இக்கு ப்ளஸ் ஆ கா, எம் ப்ளஸ் ஆ மா, இச்சு ப்ளஸ் ஆ சா அப்படி மாறிடும். அதே மாதிரி ப்ளூரலாக இருந்தால் இக்கு ப்ளஸ் ஏ கே, இச்சு ப்ளஸ் ஏ சே, எம் ப்ளஸ் ஏ மே மாறிடும். பெண்பால் ஒருமை அதுதான் பன்மைக்கு என்னது ஈ மாத்திரையாக மாற்றிடும். அந்த மெய்யெழுத்தை மாத்திரையாக மாற்றிட வேண்டியது. அதுக்கு தனியாக யாயையோ எதுவும் சேர்க்காம அந்த லாஸ்ட் லெட்டர் மெய்யெழுத்துன்னு ஆகிப்போச்சு. அப்போ இந்த மெய்யெழுத்தையே மாத்திரையா ஆ மாத்திரையா ஏ மாத்திரையா ஈ மாத்திரையா மாற்றிட வேண்டியதான். உதாரணத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ரூல்ஸு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னது, ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்போட லாஸ்ட்டில் அது 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து அதை பற்றி டோன்ட் கேர். ஆனால் கடைசி எழுத்து மெய் எழுத்தில் இருக்குது அந்த வெறுப்பு. அப்போ அதை ப்ளூரலாக மாற்றணும்னா ஆண்பால் ப்ளூரலுக்கு பாஸ்டன்ஸுக்கு ஆண்பால் பாஸ்டன்ஸ். பாஸ்டன்ஸ்னால் என்னது, இறந்த காலம். பூத்பூர்வ முன்னக்கூட்டியே முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, முன்னாள் மத்திய அமைச்சர் பூர்வ அப்படி மந்திரின்னு சொல்லுவோம். அந்த பூர்வன்னா முன்னக்கூட்டி முன்னாடி உள்ளதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கடைசி லெட்டர் மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்தையே ஆண்பால் ஒருமைக்கு ஆ மாத்திரையாக மாற்றணும். ஆண்பால் பன்மையோ அல்லது ஆண்பால் மதிப்போனா ஏ மாத்திரையாக மாற்றணும். பெண்பால் ஒருமை அல்லது பெண்பால் பன்மை எல்லாத்துக்கும் ஈ மாத்திரையாக மாற்றிடும். முடிஞ்சது, ரொம்ப சிம்பிள். அதுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துட்டாங்க பாருங்க. லிக் எழுது. இப்போ எழுதினான்னு சொன்ன இக்கு கூட ஆ மாத்திரையை சேர்க்கணும் பார்த்தோமா, அந்த மெய்யெழுத்தை ஆ மாத்திரையை சேர்த்து லிக்கா எழுதினான். நிறைய பேர் எழுதினார்கள். லிக்கே ஏ மாத்திரையாக மாற்றியாச்சு பாருங்க. இக்கு ப்ளஸ் ஏ மாத்திரை சேர்த்தா கே மாதிரிமா லிக்கே. அப்புறம் பாருங்க லிக்கி எழுதினார்கள் பெண்பாலுக்கு. இறந்த காலத்தை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பின்னால் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஆக ஒரு சிம்பிளாக நம்ம இன்னைக்கு பார்த்தது ஒரு வெர்பை எப்படி நம்ம பாசன்ஸாக மாற்றுறது. ஏன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வெர்பை பாசன்ஸாக மாற்றிட்டு ஹேவும் சேர்க்கணும்னு பார்த்தோம். அப்போ வெர்பை பாசன்ஸாக எப்படி சார் மாற்றுறதுங்கிறது ஒரு சந்தேகம் வந்ததுனால உங்களுக்கு அதை நம்ம அந்த பாடத்திலே பார்த்துட்டோம். ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், சந்தேக நிகழ்காலம். அது டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸ். சந்திக்த் வர்த்தமான் கால். சந்திக்த் இன்னு தி இக் இத் சந்திக்த் வர்த்தமான் கால், சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம். என்னது, ஆங்கிலத்தில் குறிப்பு பாருங்க. ஆங்கிலத்தில் சந்தேகத்தை குறிக்கும் நிகழ்கால வாக்கியத்திற்கு மேபி என்ற வார்த்தையை பயன்படுத்துது. அந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இங்கே என்ன செய்யணுமா, ஹூங்கா. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஓஹோ ஆண்பால்லாம் ஹூங்கா போடணும். ரைட்டு. ஊங்கி கீ. அப்போ பெண்பால் ஒருமைக்கு. ஹோங்கி ஹோகா ஹோகி. அப்போ இங்கே என்னெல்லாம் சார் வருதுன்னா அதே தான். என்னது, தன்மை ஒருமை. நான் வந்துச்சுன்னா வருமா, அப்போ ஹோங்கா ஹோங்கி. நீங்கள் ஓ மாத்திர வருமா, ஹோ வருமா, ஹோங்கே ஹோங்கி. அந்த புள்ளி இருக்கு பாருங்க, ஹோங்கே ஹோகி. அது எது ஒருமையாக இருந்துச்சுன்னா ஹோகா ஹோகி. அவன் தேர்ட் பர்சன் இருக்கலாம், வருவான், அந்த மாதிரிக்கெலாம் வரலாம், வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போது ஒரு சந்தேகத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு ஹோகா ஹோகி. இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸில் படிக்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சந்தேகத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்காலம். படிச்சுட்டு இருக்கலாம், வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ ஒரு டவுட்டோடு சொல்கிறோம்ல, அதுக்கு நம்ம மேபியை இங்கிலீஷில் பயன்படுத்துகிற மாதிரி இங்கே வந்து ஹூங்கா ஹோங்கி, ஹோங்கே
ஹோங்கி, ஹோகா, ஹோகி அப்படி எப்படின்னு யூஸில் நம்ம இப்போ சென்டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். என்னெல்லாம் பாருங்கள். இப்போ फर्स्ट निर्मल दिल्ली में रहता होगा. निर्मल दिल्ली दिल्ली நம்ம டில்லி டில்லி மம்பலாம் ஹிந்தியில் சொல்லும்போது எழுதும்போது தில்லின்னு தான் எழுதுவாங்க. நிர்மல் நல்ல பேர் பாருங்கள். இரு கொக்கி அந்த இரை சொல்லிட்டு தான் மா சொல்லணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது, ஒரு நினைவுக்காக உங்களுக்கு சொன்னேன். நிர்மல் दिल्ली में रहता है. निर्मल में भी लिविंग इन दिल्ली. நிர்மல் டில்லியில் வசித்து கொண்டிருக்கலாம். ஒரு சந்தேகத்தில் இருக்கு. வசித்து கொண்டிருக்கலாம் நம்ம சொல்லணும்ல, தூங்கி கொண்டிருக்கலாம், படித்து கொண்டிருக்கலாம், எழுதி கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆண்பால் ஒருமை. அப்போ ஹோகா, ரெஹத்தா, ஹோகா. ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஃபார்மோ அந்த ஃபார்ம் தான் இருக்குது. ரெஹத்தா, படுத்தா, ரஹத்தா, ரஹத்தி, ரஹத்தே, படுத்தா, படுத்தே, படுத்தி, சோத்தா, சோத்தே, சோத்தி, காத்தா, காத்தே, காத்தி. அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அது இருக்குது. ஆனால் கடைசியில் ஒரு டவுட்டு காமிக்கிறதுக்காக ஹோகா. ஹோகாங்கிறது எதுக்கு போடுறதா? ஆண்பால் ஒருமை. அப்போது நிர்மல் தில்லிமே ரெஹத்தா ஹோகா. அங்கே நம்ம டில்லியில் வசித்து கொண்டிருக்கலாம். இப்போ நிர்மல் பெரிய ஆள் வச்சுக்கணும். மதிப்பாக சொல்லணும்னா ரெஹத்தே ஹோங்கே. ஹோங்கே முடிஞ்சு போச்சு. ஹோங்கு கே அவ்வளோதான். ரஹத்தே போட்டுக்கணும், ஹோங்கே போடணும், அவ்வளோதான். இப்போ இது ஒரு பெண்பால் நிர்மலான்னு வருது வச்சுக்கோங்க. பெண்பாலாக வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். தில்லியில் வசித்து கொண்டிருக்கலாம். நிர்மலா தில்லிமே ரஹித்தி ஹோகி. ஹோகி ஒருமை. அவங்களே நிர்மலாவே பெரிய மதிப்பு. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்கள சொல்லுவோமா, அவங்க பேரை சொல்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து தில்லியில் வைத்து கொண்டிருக்கலாம் நம்ம சொல்கிறதா இருந்து சொல்லுவோம். தில்லிமே ரஹித்தி ஹோங்கி. என்ன மதிப்பு கொடுக்கணுமே? ஹோங்கி. நம்ம சொல்கிறோம் நிர்மலா சீதாராமன் தில்லியில் வசித்து கொண்டிருக்கலாம். அப்போது நிர்மலா சீதாராமன் தில்லியில் வசித்து கொண்டிருக்கலாம். அப்போ நிர்மலா சீதாராமன் தில்லி மே ரஹித்தி. பெண்பால் ஒருமை பன்மை மதிப்பு எல்லாத்துக்கும் தீ தான் சேர்க்கணும் பிடிச்சிருக்கோம். அப்போ ரஹித்தி ஹோங்கி மதிப்புக்காக அந்த ஹோங்கி போடுறோம். இப்போ முடிச்சிச்சா? ஹோகா சிங்குலர் மதிப்பு கொடுக்கல. ஹோகே ஹோகி. அப்போ ஹோங்கே ஹோங்கி அந்த மாதிரி போடணும். ஹோகே அதாவது ஹோங்கே ஹோங்கி ப்ளூரலாக இருந்தால் அந்த மாதிரி வரும். அப்போ ஹோகா ஹோகி சிங்குலர். ஹோங்கே ஹோங்கி ப்ளூரல் மதிப்பு ஆண்பால் பெண்பால். அப்புறம் திருப்பி வருது ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்தால் ஹூங்கா ஹூங்கி அவ்வளோதான். இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு மனசில் பதியும். இன்னும் நிறைய வருது உங்களுக்கு, பின்னால் பார்க்கலாம். பாருங்கள். வாணி அப் கர்மே சோத்தி ஹோகி. வாணி பேர், அப் இப்போ, கர்மே வீட்டில், சோத்தி ஹோகி தூங்கிட்டு இருக்கலாம். வாணி மேபி ஸ்லீப்பிங் இன் தி ஹவுஸ். வாணி இப்போது வீட்டில் தூங்கி கொண்டிருக்கலாம். இதில் உங்களுக்கு நல்லா புரியுது. வாணினா பேர், அப் நவ் இப்பொழுது, கர்மே வீட்டில், மேனா இருந்து, கர்மே வீட்டில், சோத்தி ப்ரெசன்டென்ஸை காமிக்கக்கூடியது. சந்தேகம் இருக்கிறது ஹோகி பெண்பால் ஒருமை. அப்போ ஹோகி கர்மே சோத்தி ஹோகி வீட்டில் தூங்கி கொண்டிருக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக மனசில் பதிய வச்சுக்கலாம். டவுட் கூல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோகா ஹோகி, பன்மைனா ஹோங்கே ஹோங்கி. ஃபஸ்ட்டு பர்சன் அதுக்கு ஹூங்கா ஹூங்கி முடிஞ்சே போச்சு. தட்ஸ் ஆல். அடுத்த சென்ஸ் பார்க்கலாம். அப்போ சமை 5 பஜ்தே ஹோங்கே. இப்போ மணி 5 இருக்கலாம். இட் மே பி ஸ்ட்ரைக்கிங் 5 நவ். இப்பொழுது 5 மணி ஆகி கொண்டிருக்கலாம். பஸ் பி ஆரகி ஹோகி. பஸ்ஸு கூட வந்துட்டுருக்கலாம். மணி 5 ஆகிட்டு பஸ் கூட வந்துட்டுருக்கலாம் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு தான். अब समय 5 बजते होंगे, बस भी आ रही होगी. பஸ் பெண்பால், அதனால் ரகா ரகி ரகி, ரகா ரகி ரகி புதுசாக ஒன்று வந்திருக்கேன் சார்னா ஆமாம் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த ரகா ரகி ரகியே போடும். ஆ ரகி ஹோகி. அப்போது ஆத்தி ஹோகி கூட நீங்கள் சொல்லலாம், வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆ ரகிங்கன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை காமிச்சிருக்கு. நீங்கள் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தாமல் பஸ் பி ஆத்தி ஹோகி
அதை கூட நீங்கள் இங்கே சொல்லலாம். நம்ம அதை இங்கே ஆத்தியாகவே அதை மாற்றிக்கிடுவோம். ஆத்தி ஹோகி. ஏன்னா ஒரே ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதே பெஸ்ட்டு. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும் வெர்பு தாத்தேத்தி சேர்த்துருக்கோம். அந்த டவுட்டை காமிக்கிறதுக்கு ஹோகா ஹோகி ஹோகி அதை தான் நம்ம சேர்க்குறோம். ஹோகா होंगे होंगी அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து अब समय 5 बजते होंगे. இப்போ மணி 5 ஆகிட்டு இருக்கலாம். பஸ் பி ஆத்தி ஹோகி. பஸ்ஸு கூட வந்துகிட்டு இருக்கலாம். அவ்வளோதான். இட் மே பி ஸ்ட்ரைக்கிங் 5 நவ். பஸ் மே ஆல்சோ பி கம்மிங். வந்துட்டு இருக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நான் எழுதியிருக்கேன். மாறி மாறி சொல்கிறேன். இங்கிலீஷில் எதுவும் தவறு இருந்தால் அதை பொறுத்துக்கொள்ளவும், ஆங்கில புலவர்களிடம் அதை கேட்டு நீங்கள் சரியாக கூட இடம் பெற செஞ்சுக்கலாம். அடுத்தது சென்டென்ஸை பார்க்கலாம். ये बस सब जगह नहीं रुकती होगी. रुकती होगी. रुक रुक. நம்ம ஒரு படத்தில் ஒரு பாட்டு கூட வந்திருக்கு. ருக்கு 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 ஹரே பாபா ருக்கு. அந்த ருக் அப்படிங்கிற வேர்டு ஹிந்தியில் ஸ்டாப் அப்படிங்கிறது மீனிங். நிப்பாட்டுதல், நிறுத்துதல், ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரி மீனிங். அப்போ பாருங்கள், ஏ பஸ் சப் ஜஹ நஹி ருக்தி ஹோகி. இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நிற்காது அப்படி சொல்கிறதுக்கு, அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட்டாக சொல்கிறது மாதிரிக்கு. இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நிற்காது போலுக்கு அப்படி நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, ஒரு சந்தேகத்திலே சொல்கிற மாதிரிக்கு. அதுக்கு தான் இந்த வேர்டு. ஏ பஸ் சப் ஜஹ நஹி ருக்தி ஹோகி. திஸ் பஸ் மே நாட் பி ஹால்ட்டிங் அட் ஆல் பிளேசஸ். இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நிற்காமல் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நிற்காது போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசல சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த வேர்டு தான். பஸ்ஸுங்கிறது என்னது? காடி, வண்டி. ஜஹேனா பிளேசஸ், எல்லா இடத்துலையும். நஹி ருக்தி, ஸ்டாப் ஆகாது. ருக்குன்னா வெர்பு தான், ஸ்டாப்புங்கிறது. அது கூட தாத்தேத்தி சேர்க்கறதுல பஸ் பெண்பாலால் ருக்தி ஹோகி கூட வந்துருக்கு. அப்போது ஏ பஸ் சப் ஜஹ நஹி ருக்தி ஹோகி. இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நிற்காது, எல்லா இடத்துலையும் நிற்காது போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நிற்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எல்லாமே முடித்து, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நடத்தும்போது அதில் பாசன்ஸ்னு ஒன்று சேர்க்கணும், வெர்பை பாசன்ஸாக மாற்றுறதுக்காக. அதுக்கு என்ன ரூல்ஸு, அப்புறம் சந்தேகத்தை காட்டக்கூடிய ஒரு டவுட்டோடு சொல்கிற ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி சொல்கிறது, இவ்வளவும் பார்த்து இந்த லெசனை ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு வழக்கமாக பாடம் முடித்த உடனே பயிற்சி இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பயிற்சிக்கு நீங்களே அதை எழுதி பாருங்கள். தாங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? முதல் பயிற்சி. தாங்கள் என்ன பண்ணணும்? எங்கு, எங்கே வசிக்கிறீர்கள், இருக்கிறீர்கள், வசிக்கிறீர்கள் எல்லாம் நம்ம படித்தது அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு சுலபமாக தான். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். அந்த ஆண் பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். நீங்கள் இதில் கவனிக்கக்கூடியது என்னது? அந்த ஆண் பையன்கள். பையன்கள் ப்ளூரல். ஆண் ஆண் பையன்கள் என்ன போடணும்? ஒரே வேர்டு. நம்ம இங்கே ஆண் பையன்கள் தமிழில் 2 வேர்டாக காமிச்சிருக்கோம். ஆனால் ஹிந்தியில் ஆண் பையனுக்கு ஒரே வேர்டு தான். அந்த அப்போ இந்த இடத்துல ப்ளூரலாக காமிக்கணும். மைதானத்தில் இல்லு வேற்றுமை உறுப்பு இருக்குது. விளையாடுகிறார்கள் ப்ரெசன்டென்ஸ். விளையாடுகிறார்கள் என்ன எழுதணும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள். நான் இரவு பசுவின் பால் குடிக்கிறேன். நான் தெரியும், இரவு தெரியும். பசுவினுடைய, பசுவினது, அந்த இன்னது உடைய, அந்த வேற்றுமை உறுப்பு அங்கே இருக்குது பாருங்கள். பசு கூட நீங்கள் இன்னது உடையக்குள்ள என்ன சேர்க்கணும், அதை சேர்க்கணும். பால் தெரியும். குடிக்கிறேன் நல்லா உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒருத்தருக்கு சொன்ன நினைவில் இருக்கா? பால்ங்கிறது ஆண்பால், பசு பெண்பால். ஆனால் பசு தரக்கூடிய பால் ஆண்பால். சார் அது எப்படி சார்னா அதுக்கு ஹிந்தி அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏதோ எனக்கு மனசில் கொஞ்சம் பதிஞ்சதுனால இந்த பால் ஆண்பாலுங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன் சார் சொல்கிறீங்கன்னா, அந்த இன்னது உடையக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நினப்பு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் அதை யோசிச்சு போடணும். ரைட். அடுத்தது பாருங்கள். இந்த பெண் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவில்லை. என்ன கோபமோ, ஐயோ போவோம். சரி. இந்த பெண் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவில்லை. பெண் குழந்தைகளுக்கு என்ன வேடு? நல்ல முறையில் தெரியும் உங்களுக்கு. நிறைய நம்ம வாக்கியங்கள்லேயே இப்போ வந்து பார்த்துருக்கோம். படிக்கவில்லை, படிக்கலை, இல்லை வந்திருக்கு. அப்போ என்ன சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும்? இந்த பெண் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவில்லை, நீங்கள் தான் எழுதணும். அடுத்தது பாருங்கள். நீங்கள் எப்போது தில்லி போகிறீர்கள்? நீங்கள்
நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு நீங்கள் நம்ம தமிழில் நீங்கள் சொன்னாலும் ஓகே, இல்லை நம்ம ஹிந்தியில் யார் என்ன சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி அங்கே இல்லைங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்கள். ஆன்சரை நான் சொன்னேன், அப்போ நான் எதுக்கு பயிற்சி இப்போ கொடுக்கணும்? அப்போ நீங்கள் எப்போது தில்லி போகிறீர்கள், தில்லி செல்கிறீர்கள், அதுக்கு என்ன எழுதணுமோ எழுதுங்க. அடுத்தது வாக்கியத்தை பாருங்கள். யாரோ கூப்பிடுகிறார்கள், நீங்கள் அங்கே போங்க. யாரோ கூப்பிடுதாங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படி நம்ம பேச்சு வாக்கில் சொல்கிற மாதிரி இது ஒரு வாக்கியம். யாரோ கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், நீங்கள் அங்கே போங்கள். அதுக்கு என்னது? படியுங்கள், எழுதுங்கள், சாப்பிடுங்கள், உட்காருங்கள். நம்ம ஆரம்பத்தில் படித்தோம், அது இங்கே பயன்படுத்தணும் நீங்கள். அடுத்தது பாருங்க, ஆசிரியர் வருகிறார், கம்மா போட்டிருக்கு. எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். ஆசிரியர் தெரியும், வருகிறார் மதிப்பு கொடுக்கணும். சார் ஆண் ஆசிரியரா பெண் ஆசிரியரா அது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ போட்டுக்கோங்க. எல்லோரும் எழுந்து நில்லுங்கள், அதுக்கு என்ன எழுதணும்? ரைட். அடுத்தது பாருங்க, தொழிலாளி பகலில் வேலை செய்கிறான், இரவில் ஓய்வெடுக்கிறான். தொழிலாளிக்கு தெரியும், பகல் ப்ளஸ் இல்லு வேற்றுமை உறுப்பு. வேலை செய்கிறான், கமா. அடுத்தது இரவில் ஓய்வு எடுக்கிறான். அப்போ இந்த பாடத்தை நீங்கள் பயிற்சியெல்லாம் எழுதி பாருங்கள். நிறைய பயிற்சி, இந்த பயிற்சியெலாம் நம்ம ஒரு சிலதை கொடுத்துருக்கோம், இது காணாது. இந்த நீங்கள் பயிற்சியில் இன்னும் நம்ம அடுத்த இதில் கூட நான் ஒரு சில பயிற்சிகள் இன்னும் உங்களுக்கு சொல்ல, என்னென்னா சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுங்கிற அந்த இதில் வாக்கியங்கள், அதெல்லாம் இன்னொரு ஒரு 5-6 இது கொடுக்கணும் உங்களுக்கு. அதை சொல்லும்போது நம்ம அடுத்த வகுப்பில் அதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.